பட்டா மாறுதல் தொடர்பாக 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் உமாரமணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் உமாரமணன், அங்க அதிகாரிகள் எப்போ வந்தாங்க, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகர், காவல் ஆய்வாளர் அருப்பிரியா மற்றும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நத்தம் நிலம் பட்டா மாறுதல் தொடர்பாக ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டதாக கோவில்பருத்தி பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவர் தனது அம்மா பெயரில் உள்ள பட்டாவை மாற்றம் செய்ய லஞ்சம் கேட்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 10,000 ரூபாய் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பினர். அலெக்சாண்டர் மண்டல துணை வட்டாட்சியர் அறைக்கு சென்று திரும்பிய நிலையில் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மண்டல துணை வட்டாட்சியர் தேவகி மற்றும் தற்காலிக கணினி ஊழியர் டெல்பி ஆகியோரை விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு மறைத்து வைத்திருந்த 10,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் இருவரையும் கைது செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி உமாரமணன்.